ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். உற்சாகம் பத்த மாட்டேது. சாப்பாடு பத்தலையா இல்லை டயர்டாக இருக்குங்களா தெரியல. உற்சாகம் பத்த மாட்டேது. ஐயா சொன்னால் கை தட்டுங்க, சுறுசுறுப்பாக இருங்க, கையை தட்ட மாட்டீங்களா? இன்னும் உற்சாகம் பத்தலைங்களா? வணக்கம், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஜெயச்சந்திரன் பேர். ராகு கேது பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு எடுத்திங்கன்னா கேது தான் சொல்லுவாங்க. கேது வச்சு தான் நம்ம வந்து தசா பற்றி எடுக்கிறாங்க. 120 ஆயுள் காலம் பிரிக்கிறது கேது வச்சு தான் பிரிக்கிறாங்க. அப்போ அந்த ராகு கேதை பற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலான பயம் இருக்குது. எனக்கு வர்ற ஃபோன் கால் அவ்வளோவுமே 2ல் ராகு, லக்கணத்தில் கேது, இது மாதிரி காலெலாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு தீர்வு நிறையா கிடைக்கிது. இப்போ இங்கே யார் சார் அஸ்வினி மகா மூலத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க? சதய சுவாதி துறாதில் பிறந்தவங்க யாருங்க இருக்கீங்க? இவங்க லைஃப்பில் எப்படி சார் போயிட்டுருக்கு சொல்லுங்கள். லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? ஆவரேஜாக போயிட்டுருக்கா? அதனால சிறப்பாக்கணும்ல. இப்போ நீ வந்து அதுக்கு உண்டான வழிபாடு செய்யணும்ல நம்ம. இப்போ நீங்கள் இதெல்லாம் எந்த கோயில் ஆலய வழிபாடு போயிருக்கீங்களா? நீங்கள் விநாயகர் மட்டும் போயிருக்கீங்க. அதை அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான இடம் இருக்குது. இப்போ கண் டாக்டர்னா கண்ணுக்கு நோயினா கண் டாக்டர் தான் போகணும். காதுக்குன்னா காது டாக்டர் தான் போகணும். நம்ம மாறி பண்ணுறோம். அது வந்து பெரும்பாலும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட நானே அனுபவிச்சுருக்கேன். கடந்த ஒரு 7 வருஷமாக கேது திசையில் 8ஆம் இடத்து கேது திசையில் ரொம்ப வந்து பொருளாதாரம் ரொம்ப முடக்குச்சு. காரணம்னா ரிஷப வீட்டில் சந்திரனோட நட்சத்திரத்தில் கேது இருந்ததுனால மனோபலம் ஜாஸ்தியாகி ஆன்மீக வழிபாடு பயங்கரமாக இருந்தது. அதை வச்சு தான் நான் கேது தசையில் சரி பண்ணி என்னால் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அதை வச்சு சரி பண்ணி தான் நான் வாழ்க்கையை வருந்தேன். ஆனால் கேது தசை வந்துட்டா ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக அனுபவிக்க போக முடியாது. அது எல்லாமே அனுபவிச்சுருப்பாங்க, தெரியும். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வாழைய வழிபாடு தான் நம்ம விதின்னு ஒன்று தான், விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. நமக்கு விதி இருந்தால் ஒரு விதி விலக்கு ஒன்று இருக்குது. விதியை மதியாளர்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆசிரியருக்கு பயப்பட மாட்டோம், அம்மா அப்பாவுக்கு பயப்பட மாட்டோம், சர்ப்பகிரகத்துக்கு பயப்படுவோம். சொல்லியிருக்காங்களா, பாம்புனா படையும் நடுமோ அப்படி தான் நடுங்கிட்டு நம்ம ஓட்டுறோம். அது நீங்கள் பயப்படாது. இது ஏன்னா தங்கப்படி ஆகிட்ட நிறையா வந்து விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். எப்போதுமே வந்து தங்கப்படியை வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. நடக்காது, இல்லை, முடியாது அப்படிங்கிறது. 1 மாதம் சரியாக போயிடும், 2 மாதம் சரியாக போயிடும், நடக்கணாச்சு, நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, எல்லாத்துக்கும் சிறப்பு உண்டுமாங்க. அது ஐயாட்ட வந்து நிறையா கற்றுங்க. ஐயாவோட வீடியோ நிறைய பாருங்கள். அவர்கிட்ட வந்து ஐயாட்ட வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய எடுத்துக்க. நீங்கள் வர்றவங்கள்ட்ட நம்ம வந்து பாசிட்டிவாக சொன்னால் மட்டும்தான் நம்மகிட்ட திருப்பி தேடி வருவாங்க. நீங்கள் நல்லா ஆன்மீகத்தோட இறை நாட்டத்தோடு சொன்னீங்கன்னா நடக்காத விஷயம் கூட கண்டிப்பாக நடக்கும். இது ஏன்னா இறை சக்தி இறையோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அது நடக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்படி பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்து வந்து காரைக்கால் பருவம் திருப்பாம்புரம்னு இருக்குது. நம்ம சொல்லுவோம் கீழ்பெரும்பள்ளம் கேது, திருநாகேஸ்வரர் ராகு, காளகசிமம், இது 3 சேர்ந்து ஒரு ஒருங்கிணைச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம். அந்த இடத்துல என்ன விசேஷம்னா, ராகு கேதும் திருப்பாரக்கடலை வந்து அமிர்தம் கிடைக்கும் போது ராகுக்கு வந்து போய் உட்காந்துறாங்க. அதாவது அமிர்தத்தை உண்றதுக்காண்டி அசுர குரு சுக்கராச்சாரியர் குரூப்லேருந்து தேவூரில் போய் உட்காந்துறாங்க. உட்காரும்போது அந்த அமிர்தத்தை உண்டுறாங்க. இதை வந்து சூரியன் சந்திரன் வலது பக்கம் வந்து காமிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ அடிக்கும் போது தலை தனியாக முண்டை தனியாக போயிடுது. அப்போ அந்த தலை தனியாக முண்டை வந்து அமிர்தத்தை உண்டெல்லாம் உயிர் உபாமல் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து திருப்பி சிவன்ட்ட வந்து சாபவச்சனம் கேட்குறாங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு சாபவச்சனம் கொடுன்னு கேட்குறாங்க. அந்த கேட்ட இடம் தான் அந்த திருப்பாம்பரம் ஊர், சரிங்களா? அப்போ அந்த இடத்துல சாபவச்சனம் கொடுத்த இடம் திருப்பாம்பரம். அப்போ ராகுக்கு அதுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து தெரியாமல் தப்புன்னா எங்களுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுங்கங்கண்ணா. அப்போ அவங்க சரி மனித தலையும் பாம்பு உருவமும் பாம்பு தலை மனித உரம் மாற்றி வச்சிடறாரு. வச்சுட்டு அப்போ எங்களுக்கு வீடு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் எந்த வீட்டில் போயிருக்கீங்களோ அந்த வீடு உங்கள் சொந்த வீடுங்கிறாங்க. அப்போ எந்த பாவத்தில் போய் அந்த பாவம் பாதிக்காதா? எந்த பாவத்தில் போய் அந்த பாவம், இப்போ 6ஆம் பாவம்னா வேலையை பாதிக்கும், 11ஆம் பாவம் லாபத்தை பாதிக்கும், 2ஆம் பாவம் குடும்பத்தை பாதிக்கும், வருமானத்தை பாதிக்கும். அப்போ இருக்குல்ல. அப்போ அதுக்கு நிவர்த்தி என்னன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலையோ அல்லது சதயம் சுவாதி திருவாத நட்சத்திரத்திலையோ அல்லது வெள்ளிக்கிழமை 18 பண்ணுற ராகு காலத்திலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தையோ போய் அங்கே வந்து முதல் நாள் நைட்டு இரவு தங்கிடுங்க. தங்கிட்டு மறுநாள் காலையில் குளத்துல குளிச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். விளக்கு போட்டு ராகுக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றமும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. 42 வயசுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருங்க, திரும்ப நடக்கல வர்றாங்க, பலன் சொல்கிறோம், இப்போ நடக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க, எனக்கு வருமானம் பாதிக்குதுங்கிறாங்க, நடக்குது. அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அனுபவபூர்வமான விஷயம். நம்ம ஜாதகம் பார்க்கறது விட ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது ப்ரிடிக்ஷன் சொல்லி அந்த ஆய்வு வருது. அவங்களும் நமக்கு ஒரு குருநாதர் தான், நம்ம வாடிக்கையாளரும் நமக்கு ஒரு குருநாதர் தான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி போனங்க பண்ணேன், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜாதகம் படிக்கிறவங்க, ஜாதகத்தில் ஜோதிடம் பார்க்குறவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா
உலகத்திலே ஒரே ஒரு இடம் வந்து கோச்சாரன் அவர் வச்சிருக்க இடம் தெத்துப்பட்டின்னு சொல்லிட்டு கன்னிவாடி பக்கத்தில் இருக்குது. நான் இப்போ போன வாரம் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான ஸ்தலம், போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. அது இன்னைக்கு கோச்சார நவகிரகம் எங்கே இருக்கோ அந்தந்த கிரகத்தை அங்கங்கே வச்சு அந்த கோச்சார நவகிரகத்தை வச்சுருப்பாங்க. அதை போய் 9 முறை வளர்த்தா ரொம்ப சிறப்பு. இது வந்து என்னன்னு கேட்டால் இது அனுபவம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்து சொல்லி அவங்க அனுபவப்பட்டு வாடிக்கையாளர் திருமணம் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு இறைசக்தியால் நமக்கு முடியும். ஜாத விதியை மதியில் வாங்க மாதிரி இறைவனால் முடியாது எதுவும் கிடையாது. நம்ம அதனால் ராகிக்கு இருந்துச்சு அப்படின்னு பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ராகிகள் என்ன பண்ணும், நம்ம அவங்க தான் சூப்பர் ஸ்டார். காரணம் என்ன, நம்ம தாத்தா பாட்டி செஞ்சது, அம்மா அப்பா செஞ்சது, நம்ம போன பிறகு செஞ்ச ஒரு கர்ம வினைப்பு தான். அப்போ இந்த பிறகுலாம் கழிச்சுட்டு பெறலாமே, நம்ம திருப்பி சுமையை சுமந்துக்கிட்டோம் சொல்லுங்கள், அந்த சுமையை கழிச்சிடலாம்ல. அப்போ அது நமக்கு வந்து கொடுத்த பெரிய பாக்கியம். நீ அதுக்காண்டி வந்து அஸ்வினி மக மூலத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, சதய சுவாதி திருவிழாவில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது. இவங்கெல்லாம் வந்து நம்ம கர்ம பதிவை கழிச்சிட்டு இந்த பிறவியோட நில் பண்ணி முக்தி மோட்சம் உண்டான வாய்ப்புகளை இறைவனை கொடுத்துட்டு அது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். சரிங்களா? என்னுடைய வாய்ப்பளித்த ராஜா சங்கரியாவும் மற்ற ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். கேட்கலையா? ஹலோ, சொல்லுங்க. இல்லை, ராகு காலத்துலேயும் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நம்ம துர்காவோட அம்மாவோட அணுகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து 4 to 6 ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது 2 நாள் பண்ண ரொம்ப சிறப்பு. இன்னும் அதை விட நீங்கள் பண்ணணும்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் பண்ணுங்க, ரொம்ப சிறப்புங்க. அது ஏன்னா இது நமக்கு வந்து அவ்வளோ தடைகளை நீக்கும். ஏன்னா அங்கே வந்து ராகுங்கிறது ஏக சரீரமாக இருக்காங்க. ஒரே ஒருத்தர் ராகுங்கிறது இருப்பாங்க. 2வது சிவன்கிட்ட வந்து தவமிருந்து இயன்ற பதவியை வந்து பெற்ற இடம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கே அப்படிங்கும்போது நமக்கு கடவுள் கட்டணை கேட்ட மாட்டாரா? ஒரு தடவை 4 தடவை கதவை தட்டினா கண்டிப்பாக கடவுள் நம்ம திரும்பி பார்ப்பாருங்க. இதுதான் உண்மை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். என் பேர் ஜெயச்சந்திரன். திருச்சி 99 408 66 523ங்க. நன்றிங்க ஐயா. வந்து ராகு கேது பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயாவுக்கு நமது சாரதி ஐயாவால் மரியாதை செய்யப்படுகிறது.